ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழுக்கான சிலபஸ் வைஸ் கிளாஸோட எபிசோட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரை உள்ள ஸ்கூல் புக்கில் நற்றிணை பற்றின குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ்க்கு வர லைக்ஸை பொறுத்து தான் இந்த எபிசோட்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லைனா விட்டுறலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நற்றிணை. இந்த நற்றிணை பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று, ஓகேங்களா? ஸோ 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் தான் நற்றிணை, ஓகேங்களா? ஸோ இந்த நற்றிணை நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி, ஓகேங்களா? ஸோ நற்றிணை தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி, ஓகேங்களா? தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, ஸோ பெயர் தெரியவில்லை. இந்த நற்றிணை நூலோட அடைமொழிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் அப்படிங்கிறது ஒரு அடைமொழி, அடுத்தது நல்ல திணை அப்படிங்கிறது ஒரு அடைமொழி, ஓகேங்களா? ஸோ நற்றிணை பார்த்தீங்கன்னா நற்றிணை அப்படின்ட்டும் அழைக்கப்படுது, நல்ல திணை நற்றிணை அப்படின்ட்டும் அழைக்கப்படுது. அடுத்தது நற்றிணை நூலோட கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார், ஓகேங்களா? ஸோ இந்த நற்றிணை நூலோட கடவுள் வாழ்த்து பாடலில் பார்த்தீங்கன்னா திருமால் பாடப்பட்டிருக்காரு, ஓகேங்களா? அடுத்தது இந்த நற்றிணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400, ஓகேங்களா? ஸோ நற்றிணையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. அந்த 400 பாடல்களை பார்த்தீங்கன்னா மொத்தம் 275 புலவர்கள் பாடியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது இந்த நற்றிணை நூலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் தான் இந்த நற்றிணை, ஓகேங்களா? ஸோ 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் பார்த்தீங்கன்னா நற்றிணை தான். இந்த நற்றிணை நூலோட அடிவரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நற்றிணையோட அடிவரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அடி சிற்றில்லை, 12 அடி பேரில்லை, ஓகேங்களா? ஸோ நற்றிணையோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 9 அடி இருக்கும், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 12 அடி இருக்கும், ஓகேங்களா? ஆனால் விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா நற்றிணையில் 13 அடிகளை கொண்ட பாடல்களும் இருக்குது, ஒரே ஒரு பாடல், ஓகேங்களா? ஸோ அந்த பாடலை பார்த்தீங்கன்னா போதனார் அப்படிங்கிறவர் பாடியிருப்பார், ஓகேங்களா? ஸோ நற்றிணையோட 110வது பாடல் பார்த்தீங்கன்னா 13 அடி இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னா போதனார். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நற்றிணை பகுதியிலேருந்து என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு தமிழ் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த 75 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் வைஸ் இருக்கும், ஓகேங்களா? மீதி 40 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 100 தமிழ் டெய்லி ஷீட் பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன், ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெய்லி ஷீட்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தோன்னே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போது இந்த நற்றிணையில் இருந்து இதுவரை நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நற்றிணை. அடுத்தது நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்தது நற்றிணை டேஸ் சிற்றலையும் டேஸ் பேரலையும் கொண்ட நூல்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல். அடுத்தது நற்றிணையில் 13 அடிகளை கொண்ட பாடலை பாடியவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா போதனார். அடுத்தது கண்ணகியின் கதையை திருமா உண்ணி என்று குறிப்பிடும் நூல்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா
நற்றிணை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டின் தான் இந்த நற்றிணையோட தியரி பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நற்றிணையில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நற்றிணைக்கான மேற்கோள் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் நம்ம சேனலில் நான் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.